இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு எதிரான தமிழகத்தில் பிரிட்டிஷ்க்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாளையக்காரர் வார் வரும். அடுத்ததாக தீரன் சின்னமலையோட வார் வரும். தீரன் சின்னமலை அண்ட் பிரிட்டிஷ்க்கு இடையேயான வார், சவுத் இண்டியன் ரிவால்ட்டு, வெள்ளூர் ரிவால்ட்டு, இது எல்லாமே இந்த இதில் கவர் ஆகும். முதல்ல பாளையக்காரர்கள் புரட்சியை பற்றி பார்ப்போம். முதல்ல பாளையக்காரர்கள்ங்கிற ஒரு சிஸ்டம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 12th century 12ஆம் நூற்றாண்டில் தமிழகமே வந்து விஜயநகர் பேரரசை ஆண்ட கிருஷ்ணதேவராயரோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அவரோட பிரதிநிதியான விஸ்வநாத நாயக்கர் வந்து தமிழ்நாட்டில் மதுரையை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். அவரோட தளவாய், அதாவது தலைமை அமைச்சர், அவரோட பேர் வந்து அரியநாத முதலியார். அவர் தான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பார். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு, அதாவது இப்போ தமிழ்நாடு நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம்னா, இந்த பகுதியை வந்து ஒரு 72 பாளையமாக பிரித்து அந்த 72 பாளையத்துக்கும் 72 பாளையக்காரர்களை நியமித்து அவங்கள நிர்வாகம் பண்ண சொல்லி நம்ம வரி வசூலிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாரு. அதன்படி வந்து விஸ்வநாத முதலியாரும் தமிழகத்தை ஒரு 72 பாளையமாக பிரிச்சிருப்பாங்க. மேற்கு பாளையங்கள், வெஸ்ட் பாளையங்கள் வந்து ஒரு 16 பாளையங்கள் இருக்குது. அது 16மே தமிழ் பேசும் பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பாளையங்கள், ஈஸ்ட் பாளையங்கள் ஒரு 56 பாளையங்கள் இருக்குது. அந்த 56மே தெலுங்கு பேசக்கூடிய பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் அந்த அமரநாயக்கர்கள் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு, அதை பின்னாடி வருவோம். அந்த அமரநாயக்கர்கள் ஆட்சி செஞ்ச பகுதியை அமரநாயக்கர் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின், அதுக்காக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அமரநாயக்கர்கள் ஆட்சி செய்த பகுதிகளை அமரநாயக்கர் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1535 முதல்ல பாளையக்கார சிஸ்டம் வந்து மதுரைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. 1535 தான் மதுரைக்குள்ளே இந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மதுரையில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த பாளையக்கார சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினவங்க இவங்க கிடையாது, விஜயநகர பேரரசோ விஸ்வநாத நாயக்கரோ கிடையாது. 1550லேயே வாராங்கலை ஆட்சி செஞ்ச காக்கத்தியர்கள், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எந்த மன்னன் அப்படின்னா பிரதாபருத்ரன் தான் இந்த சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்துருமா. அவனோட பகுதியில், அதாவது வாராங்கலில் இந்த பாலிகாட் சிஸ்டம், பாளையக்காரர் சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்துருப்பான். இதை வந்து பிரிட்டிஷர்ஸ் இந்த சிஸ்டத்தை வந்து பாலிகார் சிஸ்டம் அல்லது பாலிகாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேற்கு பாளையம், வெஸ்ட் பாளையம், தமிழ் பேசும் பாளையங்கள் இருக்குது, 16 இருக்குல்ல. அதில் ரொம்ப முக்கியமான பாளையங்கள் என்னென்ன அப்படின்னா, நெற்கட்டும் செவல். இந்த நெற்கட்டும் செவல் வந்து பிற்காலத்தில் நெற்கட்டான் செவல் அப்படின்னு பேர் மாறி இருக்கும். அது ஏங்கிற ரீசன் நான் பூலித்தேவன் கதையை பார்க்கும்போது சொல்கிறேன். நெற்கட்டும் செவல், அழகாபுரி, சிவகிரி, ஊத்துமலை, சேத்தூர், தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, இது எல்லாமே மேற்கு பாளையங்கள், தமிழ் பேசும் பாளையங்கள். அடுத்ததாக கிழக்கு பாளையங்கள், தெலுங்கு பேசக்கூடிய பாளையங்களில் முக்கியமானவை என்னென்ன அப்படின்னா, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி, சாத்தூர், நாகலாபுரம். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பாஞ்சாலங்குறிச்சியை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தானே ஆண்டார், அவர் எப்படி தெலுங்கராக வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தெலுங்கர் தான். அவரோட பூர்வீகம் எடுத்து பார்த்தா அவரோட தாத்தா பொம்மு அப்படிங்கிறவங்கெல்லாம் தெலுங்கு, ஆந்திராவிலேருந்து தான் வந்திருப்பாங்க. அவரோட பூர்வீகம் வந்து தெலுங்கர் தான். இங்கே வந்து ஆட்சி பண்ணதுனால அவர் தெலுங்கு பேசும் பாளையக்காரராக சொல்லப்படுறாங்க. அடுத்து 1690க்கு முன்னாடி வரைக்கும் மதுரை வந்து யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா, விஸ்வநாத நாயக்கர், அதாவது கிருஷ்ணதேவராயரோட பிரதிநிதி கண்ட்ரோலில் இருந்துச்சு. 1690 ஆற்காடு நவாப்பு விஸ்வநாத நாயக்கரை தோக்கடித்து உள்ளே வந்துடுறாரு. ஆற்காடு நவாப்பு 1690 உள்ளே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே அவர் கண்ட்ரோலுக்கு போயிடுறாங்க. அவருக்கு தான் வரி செலுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1750 ஆற்காடு நவாப்பை தோக்கடித்து பிரிட்டிஷு ஆற்காடு நவாபு கண்ட்ரோலில் இருந்த பாளையங்கள் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸ்பெசிஃபிக்காக ஆற்காடு நவாபையுமே தான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து வரி செலுத்துகிற மாதிரி பண்ணிடும். இப்போ அடுத்தபடியாக பூலித்தேவனை பற்றி பார்ப்போம். பூலித்தேவன்லேருந்து தான் இந்த பாளையக்காரர் வார் ஒன்றே தொடங்குது. முதல்ல பிரிட்டிஷை எதிர்த்து போர் புரிஞ்ச ஒரு பாளையக்காரர் யார் அப்படின்னா, அது பூலித்தேவன் தான். சிலர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி செஞ்ச கட்டபொம்மன், அதெல்லாம் கிடையாது. பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் வந்து ஆரம்பத்தில் வரி செலுத்திக்கிட்டு தான் இருந்திருப்பார், ஒழுங்காக டேக்ஸ் கட்டிக்கிட்டே இருந்திருப்பார். ஆனால் பூலித்தேவன் அப்படி கிடையாது. பூலித்தேவன் தான் 11வது வயசுலேயே வந்து ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷை எதிர்த்தவர். அதை பின்னாடி பார்ப்போம்.
செப்டம்பர் 1, 1715 திருநெல்வேலி மாவட்டம் ஆவுடையார்புரத்தில் பூலித்தேவன் பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் வந்து பூலித்தேவன் தான், புலித்தேவன் கிடையாது, பூலித்தேவன் தான். மதுரையில் வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி உள்ள இடத்துல வந்து ஒரு புலி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய பேரை கொண்டிருக்கோம். அப்போ 1730களில். அப்போ இவர் அந்த புலியை யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு சன்மானம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாளையக்காரர் அறிவிச்சிருப்பார். இவர் போய் அந்த புலியை கொண்டனால அந்த பூலித்தேவன் அப்படிங்கிற பேர் மருவி புலித்தேவன் அப்படின்னு பொதுமக்கள் மூலமாக இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பெற்றோர் யார் அப்படின்னா, தந்தை சித்திரபுத்திரர் தேவர், தாயார் சிவஞான நாச்சியார். இந்த நெற்கட்டும் சேவலுக்கு வந்து சித்திரபுத்திரர் தேவர் தான் முதல் ராஜாவாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் மகன் 11 வயசு இருக்கும்போது தான் மகனை ராஜாவாக்கியிருப்பார் பூலித்தேவனை. பூலித்தேவனோட ஆசிரியர் பெயர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பிள்ளை. 1726 அதாவது பூலித்தேவன் தனது 11 வயதில் மன்னனாகிறாரு. அது வரைக்கும் சித்திரபுத்திர தேவர் அவருடைய அப்பா ஆற்காடு நவாபுக்கு அந்த பகுதியில் விளையிற நெல்லை வந்து வரியாக ஒவ்வொரு வரையும் செலுத்திக்கிட்டு இருந்தார். அதனால அந்த ஊர் பேர் வந்து நெற்கட்டும் செவல், ஆவுடையார்புரம் வந்து நெற்கட்டும் செவல் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனால் எப்போ வந்து 1726 பூலித்தேவன் இங்கே வந்தாரோ, 11 வயசில் ராஜாவானாரோ, அப்போவே நான் நெல் கட்ட மாட்டேன், நெல்லை வந்து வரியாக கட்ட மாட்டேன், முதல்ல உனக்கு எதுக்கு நான் வரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து வரி கட்டாமல் நெல்லை வந்து வரியாக கட்டாமல் விட்டுருவார். அதனால் அந்த பேர் பிற்காலத்தில் மருவி நெற்கட்டான் செவல் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. பூலித்தேவனோட தலைநகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெற்கட்டான் செவல், அதோட வேறு பேர் என்ன அப்படின்னா வீரபாண்டிய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாசுதேவ நல்லூர் கோட்டை, இது 2வது தலைநகரம். இதோட வேறு பேர் வந்து குணசேகரன் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 1755 ஆற்காடு நவாபு கண்ட்ரோலுக்குள்ளே இந்த பாளையங்கள்லாம் வந்துடும். அதில் முன்னாடியே பார்த்துருப்போம். 1750 பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வந்து ஆற்காடு நவாபு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது 1755. அப்போ ஆற்காடு நவாபே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு. அப்போ ஆற்காடு நவாபா யார் இருந்தா அப்படின்னா முகமது அலி அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். பூலித்தேவன் ரொம்ப வருஷமாக வந்து இந்த நெல்லை வரியாக கட்டவே இல்லை அப்படிங்கிறத பார்த்து கோபமடைஞ்சவர் தன்னோட தம்பி மாப்பஸ் கானை வந்து அனுப்பி பூலித்தேவனை கைது செஞ்சுட்டு வரும்படி அனுப்பிச்சிருப்பார். மாப்பஸ் கானும் பூலித்தேவனை ஜெயிச்சுட்டு வரவும் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பார். ஆனால் அங்கே கதையே வேறு அப்படிங்கிற மாதிரி பூலித்தேவன் மாப்பஸ் கானோட பெரிய படையை சோலாவாக நின்று அடித்து விரட்டிடுவார். இது வந்து ஆற்காடு நவாபுக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிடும். அப்போ பிரிட்டிஷ் தானே அவங்களுக்கு தலைமையாக இருந்துச்சு. பிரிட்டிஷர்கிட்ட போய் சொன்னோன்னே கர்னல் ஹெராயின் அப்படிங்கிறவரோட தலைமையில் மறுபடியும் 1755 கர்னல் ஹெராயினோங்களோட ஒரு தலைமையில் மாப்பஸ் கானும் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு 2 பேரும் மறுபடியும் பூலித்தேவனை தோற்கடிக்க வந்திருப்பாங்க. இந்த முறையும் பூலித்தேவனோட ஒரு சின்ன படை அவங்கள தோற்கடித்து விரட்டிடும். இது இன்னும் பெரிய அவமானமாக போனோடனே இவனை நேரடியாக தாக்க முடியாது, இவனை வந்து தோற்கடிக்கிறதுக்கு ஏதாவது தந்திரம் பண்ணாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்கும். 1756 என்னன்னா, இந்த அவனோட தலைநகரங்கள் பூலித்தேவனோட தலைநகரங்கள் இருக்குல்ல, நெற்கட்டான் செவல் ஒன்று, அதுக்கு அடுத்ததாக வாசுதேவ நல்லூர் இருக்குது அப்படின்னால வாசுதேவ நல்லூர் கோட்டை. இந்த வாசுதேவ நல்லூர் கோட்டைக்கு பின்னாடி தான் களக்காடு அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்துச்சு, பெரிய காடு இருந்துச்சு. முதுகில் குத்துற மாதிரி மறைமுகமாக அந்த காட்டுக்குள்ளேருந்து வருவோம், காட்டுக்குள்ளேருந்து வந்து வாசுதேவ நல்லூரை கைப்பற்றுவான். வாசுதேவ நல்லூரை கைப்பற்றிட்டாலே பூலித்தேவனை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்கனவே இருக்கிற படை பத்தாது, அதாவது மாப்பஸ் கானும் கர்னல் ஹெராயினும் வச்சுருக்கிற படை பத்தாதுன்னு திருவாங்கூர் சமஸ்தானம், திருவனந்தபுரம் சமஸ்தான ராஜாவிட்டேருந்து ஒரு பெரிய படையை வாங்கியிருப்பாங்க. இதை முன்கூட்டியே எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பூலித்தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே அதாவது வாசுதேவ நல்லூர் தமிழ்நாட்டில் வந்து மதுரை திருநெல்வேலியில் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய வீரன் மிகப்பெரிய ராஜாங்கிறது பூலித்தேவன் அப்படிங்கிற மாதிரி திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் இங்கே அவரை எதிர்த்து சண்டை போட வர்ற சமஸ்தானத்துலேருந்து ஒரு 3 சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க, பெரிய வீரர்களாக இருந்திருப்பாங்க. அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. அவங்க 3 பேர்கிட்டையும் வந்து சீக்ரெட்டாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக அவங்க 3 பேர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு பூலித்தேவன். என்ன அந்த 3 பேர் யார் அப்படின்னா மியான், நபிகான், முடேமியா அப்படிங்கிற 3 பேர் திருவனந்தபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேர்கிட்டையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க 3 பேரையும் தாம் பக்கம் இழுத்து அந்த களக்காடு பேட்டில் இவங்க 3 பேர் ப்ளஸ்ஸு
பூலித்தேவனோட ஒரு சிறிய படை ஒட்டுமொத்த மாப்பஸ்கான், கர்னல் ஹெராயின், திருவனந்தபுரம் சமஸ்தானத்தோட ஒட்டுமொத்த படையுமே அடித்து விரட்டியிருக்கோம். அதில் வந்து மியானுக்கு வந்து உயிரிழந்திருப்பார். அதுக்கு கூட பூலித்தேவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். இது வந்து இன்னும் எல்லாருக்குமே ஒரு பெரிய அவமானமாக போயிடும். 2-3 தடவை முயற்சி பண்ணியுமே அவனை தோற்கடிக்க முடியல அப்படிங்கிறவனே. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கையில் அவங்களுக்கு இன்னொரு ஐடியா வருது. இன்னொரு ஐடியாங்கிறத விட அது ஒரு கேவலமான ஐடியா. அது என்னென்னா, தமிழனை எதுக்கிறதுக்கு ஒரு தமிழனால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் பிளான் பண்ணுறான். தமிழனுக்கு எதிரியாக ஒரு தமிழனையே கொண்டுட்டு வர்றான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. யாருன்னா கான் சாஹிப். கான் சாஹிப் யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மருதநாயகம். இந்த மருதநாயகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வீரனாக இருந்தான். வீரனுக்கெல்லாம் வீரன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி. இந்த மருதநாயகத்தோட ஸ்டோரியை தான் கமலஹாசன் வந்து ஒரு படமாக எடுக்க முயற்சி பண்ணிட்டு சில பிரச்சனைகளால் எடுக்க முடியாமல் போயிருக்கும். இந்த மருதநாயகம் தான் தாம் பேரை கான் சாஹிப் அப்படின்னு மாற்றிக்கிட்டு முதல்ல ராபர்ட் கிளைவ், கவர்னர் ஜெனரல் ராபர்ட் கிளைவோட படையில் போய் சேர்ந்து அப்படியே படிப்படியாக முன்னேறின ஆள். 1757 கான் சாஹிப்புக்கு உத்தரவு போய் பூலித்தேவனோட இடத்த கைப்பற்று அப்படிங்கிற மாதிரி. பூலித்தேவனோட இடத்த கைப்பற்று, பூலித்தேவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. கான் சாஹிப் போய் வாசுதேவநல்லூர், அதாவது பூலித்தேவனோட 2வது தலைநகரை கைப்பற்றிடுறான். வாசுதேவநல்லூரை கைப்பற்றின உடனே பூலித்தேவனால் கான் சாஹிப்பை சமாளிக்கவே முடியலை. கான் சாஹிப்பை சமாளிக்க முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு நெற்கட்டான் சேவலுக்கு போய் அவன் மறைஞ்சுக்குவான் பூலித்தேவன். இது நடந்தது 1757. அடுத்ததாக அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன போர் வரும்னா 1761 தான் சண்டை வரும். இதுக்கு என்ன இடையில ஒரு 3 வருஷம் 4 வருஷம் என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ராபர்ட் கிளைவ், கான் சாஹிப்போட கவர்னர் ஜெனரல் இருப்பார்ல ராபர்ட் கிளைவ், அவர் கான் சாஹிப்புக்கு அடுத்தடுத்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலையை கொடுத்துருப்பார். என்ன அப்படின்னா, ஹைதர் அலி கண்ட்ரோலில் இருக்க ஏரியாக்களை கைப்பற்றி கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. அதாவது ஹைதர் அலி கண்ட்ரோலில் இருந்த பாதி பகுதி இந்த சோழவந்தான் அப்படின்னு சொல்கிற பகுதியெல்லாம் கான் சாஹிப் கைப்பற்றி கொடுத்துருப்பாரு. அடுத்து திருச்சியை கண்ட்ரோலாக வச்சு ஆட்சி செஞ்சுருந்த ஆற்காடு நவாப் ஒருத்தரை தோற்கடித்து அந்த திருச்சியை கொண்டு வந்து நம்ம பிரிட்டிஷ் பகுதிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த ஆற்காடு நவாப்பை தோற்கடித்து திருச்சியையும் கைப்பற்றி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து கான் சாஹிப் செஞ்சுருக்காரு. அப்போ இந்த கேப் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் 1761 மே 16 மறுபடியும் சண்டை நடக்குது. எங்கன்னா நெற்கட்டான் சேவலில் பூலித்தேவனுக்கும் கான் சாஹிப்பை வந்து பூலித்தேவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. அவனுக்கு பயந்தே கான் சாஹிப் மருதநாயகத்துக்கு பயந்தே பூலித்தேவன் தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுவார். அந்த கான் சாஹிப் வந்து நெற்கட்டான் சேவல் ப்ளஸ் ராமநாதபுரத்தில் இருந்த சாத்தூர் கோட்டை இது 2யுமே கைப்பற்றிடுவார். பூலித்தேவன் தான் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் இவனுக்கு மருதநாயகத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து முடிஞ்சது என்ன அப்படின்னா, அந்த கான் சாஹிப் மருதநாயகம் வந்து அந்த திருச்சி ஆற்காடு நவாப்பை தோற்கடிச்சிருப்பான் பார்த்தீங்களா. பிற்காலத்தில் அந்த ஆற்காடு நவாப்பு பிரிட்டிஷ் ராபர்ட் கிளைவோடே ஒரு ரொம்ப இணக்கமாக நட்பாகிடுவார். அவர் செஞ்ச சதியால் ராபர்ட் கிளைவு கான் சாஹிப் எதிராக திருப்பி விட்டுருவார் ஒரு கட்டத்தில். அதாவது அடுத்த 3 வருஷத்துலேயே 1764 ராபர்ட் கிளைவ் வந்து கான் சாஹிப்பை தூக்கில் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பார். 2 முறை தூக்கில் போட்டும் கான் சாஹிப்பை ஒன்றுமே பண்ண முடியாது. 2 முறை தூக்கில் போட்டும் கான் சாஹிப் சாக மாட்டான். அவ்வளோ பெரிய வீரனாக இருந்தவன் கான் சாஹிப். இவனை இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து. எத்தனையோ பேரை கொண்டவன், நம்மளை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் யோசிச்சு அவனை 2 துண்டாக வெட்டி, தலையை ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமும் வெட்டி, தலையை ஒரு பக்கம் புதைச்சிருப்பாங்க, உடம்பு ஒரு பக்கம் புதைச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய வீரனோட சாவு அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ இவன் செத்தான், 1764 இவன் செத்தாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே பூலித்தேவன் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிறாரு. அதாவது இவன் கான் சாஹிப் செத்து ஒரு 2-3 மாதத்துலேயே பூலித்தேவன் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகி தன்னோட தலைநகரான நெற்கட்டான் சேவாலை கைப்பற்றுறாரு. ஆனால் சந்தோஷம் நிலைக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி 1767 கர்னல் கேம்பல் அப்படிங்கிறவனோட பெரும் படை, ஒரு பெரிய படை, பீரங்கி படை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய படையோடு திருப்பி கர்னல் கேம்பல் உள்ளே வர்றான் நெற்கட்டான் சேவலுக்கு. இந்த தடவை ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போரில் ஒரு முக்கியமான பங்காற்றினவர் யார் அப்படின்னா 1767 போரில் முக்கியமான பங்காற்றினவன் யார் அப்படின்னா ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவனோட தளபதியாக இருந்தவன். ஒண்டி வீரன் தான் வந்து
ஒண்டி வீரன் தான் வந்து கர்னல் கேம்பலோட 20,000 பேர் கொண்ட படையை வெறும் 2,000 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு 20,000 படையை வந்து தோக்கடிச்சிருப்பான். கர்னல் கேம்பலே ஒரு கட்டத்தில் ஒண்டி வீரனை பார்த்து பயந்து பின்வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒண்டி வீரனோட ஒரு கை வெட்டப்பட்டவனை தான் அடுத்து சமாளிச்சிருப்பாங்க. கர்னல் கேம்பல் சமாளித்து பூலித்தேவனை தோக்கடிச்சிருப்பாங்க. இதில் வந்து பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் அவங்களோட மிச்ச வாழ்நாள் எப்படி போச்சு, எங்கே போய் தலைமறைவாக இருந்தாங்க, எங்கே இறந்தாங்கங்கிற எந்த கதையுமே கிடைக்கல. ஆனால் ஒண்டி வீரனை பற்றின தகவல் மட்டும் அந்த கர்னல் கேம்பல் அவன் போர் புரிஞ்சதை பற்றி கர்னல் கேம்பர் அவர் எழுதின புக்கில் எழுதியிருப்பார். அடுத்ததாக நம்ம கான் சாஹிப்பை பற்றியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றியும் பார்ப்போம்.